2025ல் தொழில்நுட்பம், டெக்னாலஜி என்ன மாதிரியான விஷயங்கள கொண்டு வந்திருக்கு? என்ன புதுசா வந்தது? என்ன இடத்துல நம்ம மொக்க வாங்கியிருக்கோம்? டெக்னாலஜி இது இவி வெஹிக்கிள்ஸோட இது அபார வளர்ச்சி. இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ரொம்ப நாளே கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்துட்டு 2030க்குள்ளே வந்துட்டு எவ்வளோ வந்து இவிஸ் வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி லைக் டீசல், பெட்ரோல் அந்த ஒரு இதை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் வளர்ச்சி தான். ஏன்னா அந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறப்போ லைக் நல்லா ஈக்குவலான இது இருக்கும், க்ரோத் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு விஷயம் வந்து கம்மியாயிட்டே வருது. இப்போ டீசல், பெட்ரோல் வந்துட்டு அட் சம் பாயிண்ட் அது வந்து லைக் மொத்தமாக யூஸ் பண்ணாத மாதிரி போயிடும், ஃபுல்லாக காலியாயிடும். அப்படி இருக்கிறப்போ இது ஒன்று டெவலப் ஆகிறப்போ லைக் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு நல்ல ஹெல்தியான க்ரோத் இருக்குது. ஓகே. சோஷியல் மீடியாவுமே ஹைலி சேச்சுரேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்கு. ஆயிடுச்சு, நல்லாவே ஆயிடுச்சு. அதில் டவுட்டே இல்லை, நல்லாவே ஆயிடுச்சு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் லிட்ரலி இன்ஃப்ளூயன்சிங் த பீப்புள். ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேண்டம் இருக்குது. இப்போ ஒரு ஆக்டர் ஆர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்கிறாங்கன்னா அதை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுற பீப்புள் அதிகமாக இருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட் டேட்டாஸ் கூட ஓகே இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, அந்த மார்க்கெட் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு பிளேஸ் அ மேஜர் ரோல். ப்ராடக்ட் மட்டும் இல்லை, அவங்க என்ன சமைச்சாலும் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். வணக்கம் மகளே, இன்னைக்கு வந்து கருவேப்பிலையும் இதையும் கட்சி மென்று தின்னு பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஃபுட் பிளாகர்ஸ்மே அதிகமாகிட்டாங்க. ஒரு இடத்துல போயிட்டு அவங்க ட்ரை பண்ணி போடும்போது அந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த இடத்துல இது நல்லா இருக்கும்னு தெரியும்னா அதோட டேஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கும். அதனால தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிய வரும். இப்போலாம் அப்படி கிடையாது. இவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அதுலேருந்து பார்த்து இது பண்ணுற ரிவ்யூஸ் அந்த இதில் வந்துட்டு ரொம்பவே வளர்ந்துருச்சு. ஓகே. இப்போ ஏஐ வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு. அதிகமாக தான் போயிட்டே இருக்கு, வானத்தை நோக்கி போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், நம்ம அதை யூஸ் பண்ணுமே தவிர அது நம்மளை யூஸ் பண்ண விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஜிப்லி ஆகட்டும், ஜெமினி ட்ரெண்ட் ஆகட்டும், அதை ஒரு ட்ரெண்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு எவ்வளோ நிறைய பேர் ஒருத்தங்களாம் வந்து கடனே அடைச்சிருக்காங்க. ஒரு பல லட்சம் கடனை வந்து இந்த அதுக்கிட்ட ஐடியா கேட்டே அடைச்சிருக்காங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்களை அதை பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வந்து விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஐடியா சொல்லுது இந்த கடன் அடைக்க என்ன வழி, ஒன்றும் இல்லை, தற்கொலை பண்ணி சாவுன்னு செத்துருவாங்கல்ல இல்லையா? அதை நம்ப முடியாது இல்லையா? இல்லை, பட் நம்ம அதை யூஸ் பண்ணணுன்ற நமக்கு தேவையான மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம ஒருத்தவங்க வேலை வாங்குறோம்னா நமக்கு தேவையான வேலையை அதை செஞ்சு முடிக்கணும். அது வரைக்கும் நம்ம விட மாட்டோம். ஸோ அது கெட்டது சொல்கிறதுக்காக நம்ம அதை செய்யக்கூடாது, இல்லை நமக்கு தெரியணும்ல. ஓகே. அதான் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போது டெக்னாலஜி இப்போது ஏஐ அது மூலயமா வந்துட்டு நாலேஜ் ஈஸியாக கெயின் பண்ணிக்க முடியுது. இப்போ வந்து அந்த டைமில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா வந்துட்டு நான் எதர் இப்போ என் டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்கணும், இல்லை என் பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கணும், அப்படிலாம் புக்கு படித்து நான் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது ரொம்ப ஈஸியாகவே எனக்கு இப்போ ஒரு டாபிக் நான் ஒன்று பார்க்குறேன், அதை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் இன்டெப்த்தாக கூட போய் தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு மேலோட்டமாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும் லைக் வேணும்னா கீ பாயிண்ட்ஸ் மட்டுமே நான் கேட்டு கூட வாங்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாலேஜபிள் திங்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஓகே. ஆனால் இதில் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, எது ஈஸியாக கிடைக்குதோ அதுதான் ரொம்ப டேஞ்சராகவும் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். பட் அதை நம்ம டேட்டாவை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனால வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை வரும்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே வந்துட்டு லைக் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறோம். ஆனால் ஆக்சஸ் பண்ணுறப்ப நம்மளோட டேட்டாவும் அவங்கக்கிட்ட போகுது. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதே எனக்கு வந்து அது ஒரு விஷயம் மட்டும் பெரிய ரொம்ப அலார்மிங்கான ஃபேக்டராக எனக்கு. ஃபோனு அக்செப்ட் இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஏஐ வந்துட்டு நிறைய இதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்ற டாக் வந்துட்டு நிறையவே போயிட்டுருக்கு. எந்த ஒரு ஜாப் இப்போ எடுக்கணுன்னாலுமே இதுதான் ஏஐ பண்ணுதே அப்படின்ற டாக் வந்துட்டு நிறைய போயிட்டுருக்கு. பட் பீப்புள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னதுன்னா, ஏஐ வந்து என்னதான் பண்ணாலும் அது ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வச்சு எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு தான் அது கொடுக்குது. ஒரு ஆர்ட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ஒரு ஆர்டிஸ்ட்ன்றவங்க ஒரு நியூவாக க்ரியேட் பண்ணுறவங்க, தே ஆர் த கிரியேட்டர் அப்படின்ற கான்செப்ட் விட்டுட்டு இப்போது ஒரு கண்டென்ட் ரைட்டர் இல்லை ஒரு ஆர்டிஸ்ட், கிராஃபிக் டிசைனர்ஸ்லாம் ஹையர் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இப்போ தான் ஏஐ பண்ணுது. ஒரு கண்டென்ட் ரைட்டராக உங்களுடைய வருத்தத்தை நீங்கள் தெரிவிக்கிறீங்க. ஸோ ஏஐ இதெல்லாம் பண்ணிடுதே அப்படின்ற ஒரு தாட் வந்து பீப்புளுக்கு போகுது. பட் அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாலேருந்து அது பண்ணுதுன்னா அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டாவை கொடுக்குறது ஒரு ஹியூமன் தான். உங்களுக்கு ஒரு பிராண்ட் வாய்ஸ் கொடுக்கணும்னா அது கண்டிப்பாக ஒரு ஏஐயால் கொடுக்க முடியாது. ஏஐ வந்து இருக்கிற இதெல்லாம் கொடுத்து தான் பண்ணும்.
ஸோ அதையும் தாண்டி ஹியூமன் பவர் அப்படின்றதுல என்னதான் டெக்னாலஜி டெவலப்பே ஆனாலும், ஏஐ என்னதான் ஆனாலும் இட் ஹாஸ் அ லாங்கர் வே டு கோ. இது வந்து இப்போ இருக்கிறது கண்டிப்பாக பத்தாது. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட் நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த கலர் இருக்குது, இதுக்கு என்ன கலர் வேணும்னு அதால் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். டிசிஷன் மேக்கிங் எனக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கோ, எந்த இதுக்கு பண்ணுறேன் அப்படின்றது நான் தான் பிக் பண்ணிக்கணும். அது நமக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு டிசிஷன் மேக்கர் நம்மளாக இருந்தோம்னா அந்த ஏஐயும் டெக்னாலஜியும் சரி எல்லாமே ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் ஸ்மூத்தாக போகும். ஓகே.